ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வந்து சின்னதாக முடிச்சிடலாமா வீடியோவை? திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா சட்டம் சரியில்லை அப்படின்னு நான் யோசிப்பேன். அங்கே தப்பு நடக்குது, இங்கே தப்பு நடக்குதுன்னா சிஎம் சார் என்னையா பண்ணுவார்? சிஎம் சாரை பண்ண சொல்கிறேன். நான் யோசிப்பேன். இப்போ தான் அது என்னை எப்படின்னா, தூத்துக்குடியில் ஒரு விஷயம், ஒரு சின்ன பிள்ளைய போய் ரேப் பண்ணி அந்த பொண்ணு கொன்னுட்டாங்க. அவங்க அப்பா அம்மா போயிட்டு உடனே நைட்டே அந்த பொண்ணு காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேஷனில் ரொம்ப அசால்ட்டாக வந்து அங்கே ஒரு போலீஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வேலை பார்த்துருக்காங்க. ரொம்ப போலீஸ் இனத்துக்கே அசிங்கம் அவமானம் தான் நான் சொல்லுவேன். அவங்க போயிட்டு உங்கள் பொண்ணு எங்கேயாவது ஓடி போயிருப்பான்னு ஈஸியாக சொல்லியிருக்காங்க. அவங்க பேர்லாம் நான் சொல்ல தேவையில்லை, நியூஸில் வந்திருக்கோம். ஸோ அந்த மேடம் இப்போ சஸ்பென்ஸ் ஆகிட்டாங்க. சஸ்பென்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு பாதி சம்பளம் போயிட்டு தான் இருக்கும் அந்த மேடம், போலீஸ் மேடமுக்கு. ஸோ சட்டம் சரியாக இருந்ததுன்னா அந்த பொண்ணை காணுன்னு சொல்லி நைட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பே வந்து கரெக்டாக நடவடிக்கை எடுத்தனால இன்றைக்கி அந்த பொண்ணை உயிரோடாவது பிடிச்சிருந்துருப்பாங்க. உண்மையிலே இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையிலே சட்டம் சரியில்லை. திமுக ஆட்சியில் சட்டம் சரி கிடையாது, அதுதான் நான் சொல்லுவேன். கரெக்டாக ரூல்ஸ், ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ், கரெக்டாக ஆட்சி அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்றைக்கி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட், அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே கம்ப்ளைண்ட் எடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த பொண்ணு உயிரோடவாது இருந்து இல்லையா? எவ்வளோ பேர் நாயை கூட விடுறதில்லைங்க. நாயிட்ட கூட ஒரு வன்மத்தை போய் காட்டுறாங்க. வயசான பாட்டி, 2 வயசு பொண்ணு, ரொம்ப அநியாயமாக போகுது இந்த உலகம். ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ், ஸ்ட்ரிக்டான ஒரு எப்படி சொல்ல, ஒரு அதிகாரம் ஆட்சி இருந்துச்சுன்னா ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அது தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுன்னா இந்த ஆட்சியில் இருக்கவங்க அந்த போட்ட ரூல்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய தப்புகள் இங்கே வந்து நடக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிடலாங்க நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச அம்மா ஆட்சியில் கூட இவ்வளோ அதிகமாக ரேட், அதுதான் அதிகமாக எங்கே பார்த்தாலும் நாய், கேவலம் நாய், வாயிலா ஜீவன், பாவம் அந்த நாயை கூட விடுறதில்லை. ஒரு வயசான பாட்டியை விடுறாங்க, பிறந்த கை குழந்தை கூட இனிமேல் விடமாட்டாங்க இப்போதான் ஹாஸ்பிட்டலில். அந்த மாதிரி ஏன் போலீஸை குறை சொல்கிறேன், ஒரு சில போலீஸரை நான் சொல்கிறேன். டிபார்ட்மெண்ட்லேயே போலீஸ் அதிகாரி, ஒரு போலீஸ் வேலை பார்க்குற ஒரு பெண்ணையே பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ்க்கே இங்கே பாதுகாப்பு இல்லை. அந்த மாதிரி தான் சட்டம் போயிட்டு, புரியுதுங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு திமுக ஆட்சி வந்து சட்டம் சரி கிடையாது. திமுக ஆட்சியில் நிறைய நடந்துகிட்டு இருக்குது, எதுவுமே தடுக்கப்படாமல் இருக்குது. அதனால் திமுக ஆட்சியில் சட்டம் சரி கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன், உண்மையாக தான். அதனால் இந்த முறை நான் எல்லோரும் கண்டிப்பாக திமுக ஓட்டு போடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓப்பன் டக்காக சொல்கிறேன். என்னோடய குடும்பம் இந்த தாத்தா காலத்துலேருந்து கலைஞருக்காக ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தவங்க திமுக, புரியுதுங்களா? அப்படி இருந்தும் என்னுடைய 18 வயசு ஃபஸ்ட்டு ஓட்டு நான் திமுக போட்டேன், 2வது ஓட்டு அம்மாவுக்கு போட்டேன், 3வது ஓட்டு நான் நோட்டாவுக்கு தான் போட்டேன். நான் வெறுத்து போய் தான் போட்டேன். பட் இது வரைக்கும் எனக்கு திமுக மேலே எந்த ஒரு ஒப்பீனியனும் இருந்தது இல்லை. ஆனால் இவ்வளோ நடந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தும் அதை எடுக்காமல் இருந்திருக்காங்க. திமுக ஆட்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா, ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் இருந்தால் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்தால் டக்குன்னு செய்யணும். அதுதான் இங்கே இது, ஓகேங்களா? ஆட்சி கரெக்டாக இருந்தால் தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அது தடுக்கப்படுங்க. இன்னொன்று போலீஸ்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களாம் பெரிய அதிகாரிகள். அவங்கள வந்து எல்லாரையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். இங்கே மக்களுக்காக தான் அந்த யூனிஃபார்ம், அந்த பதவிங்கிறது, மக்களை காக்கிறதுக்கு தான் இங்கே போலீஸ் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தைன்னு சொல்லணும். நான் ரொம்ப போலீஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் ரொம்ப மதிப்பேன், நான் ரொம்ப மரியாதை கொடுப்பேன். நீங்கள் அன்றைக்கி அந்த எடுத்துருந்தா இன்றைக்கி உங்களுக்கு பார்த்துருக்கலாம். நான் சொல்ல விரும்பலை. திமுக ஆட்சிங்கிறது வந்து இனிமேல் நமக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு யாரும் போட வேண்டாம். என்னுடைய குறிக்கோளாக நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் போடாதீங்க. என் ஓட்டு திமுகவுக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பொண்டாட்டி இருக்காங்க, கூட போடுறவங்க இருக்காங்க. அவங்க நாளைக்கு பாதுகாப்பாக இந்த உலகத்தில் நடக்கணும்னா திமுக ஆட்சிக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. நம்ம டிவிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம், ஒரு இளைய தலைமுறை வரட்டும். அவர் நமக்காக வந்து ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குற ஒரு மனுஷன் வந்து நமக்காக வந்து சினிமாவே வேணான்ட்டு விட்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், ஓகேங்களா? கொடுத்து பார்க்கலாம் நம்ம ஒரு வாய்ப்பு. அவர் இங்கே வந்துடா சம்பாதிக்கணும்னு இல்லை, அவர் நிறைய சம்பாதிச்சுட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இறங்கி வந்திருக்காருன்னா நம்மளை நம்பி வந்திருக்காரு. ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி வளர்ந்து வரனாவே 1000 எதிர்ப்புகள் நம்ம மேலே வரும்போது அவர் மேலே இவ்வளோ ஒரு
அதெல்லாம் விட்டுடுங்க. ஓட் தயவு செஞ்சு திமுகவுக்கு போட வேண்டாம். கண்டிப்பாக நம்ம ஒரு அண்ணனுக்கு, நம்ம தலைவருக்கு, நம்ம சிங்கக்குட்டி டிவி கேக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். தப்பாக பேசணுன்னா கரெக்டாக பேசணும்னாலும் எனக்கு தெரியல. ஆனால் நான் கரெக்டாக பேசியிருக்கேன்னு என்னுடைய மனசாட்சிக்கு தெரியுது. நடக்கிற சம்பவங்கள் திறக்க முடியல. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் திறக்க முடியல. அதனால் நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணலாம். நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? மறக்காமல் எல்லாருமே தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு டிவி கேக்கு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். எல்லோரும் மறக்காமல் நம்ம சிங்கத்துக்கு, நம்ம இளைய தலைவர் தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. ஜெயிக்க வைக்கணும். பாவம் அந்த மனுஷன் நம்மளை நம்பி தான் சினிமாவே வேணாம், அவரோட கெரியரே வேணாம்னு விட்டுட்டு வந்திருக்காரு. நிறைய இன்னல்கள், நிறைய கஷ்டங்கள் சந்திச்சுட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். மறக்காமல் டிவிக்கு ஓட்டு போடுங்க.